வணக்கம். காது இரைச்சல், காது மந்தம். ஊன்னு சவுண்டு வரும். இதுக்கு தீர்வு இருக்குன்னா இருக்குதான். சில காரணங்கள் இருக்கு. காது இரைச்சலுக்கு தொடர்ந்து இருமல் இருந்திருக்கலாம், தொடர் சளி இருந்திருக்கலாம், நீர் வடிதல், அது நாசில நீர் வடிதல் இருக்கலாம், காதுல சீழ் வடிதல் இருக்கலாம். இந்த காரணங்களால் காது இரைச்சல் இருந்துகிட்ருக்கும், ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். இது போவதற்கு இதுக்கான ஒரு தீர்வு என்னன்னா, ஒரு வர்ம பிராணயோகா இருக்குது. அது என்னன்னா, குருத்து குத்தி வர்ம பிராணயோகா. இப்போ காது இருக்கு இல்லையா, காதுக்கு முன்னாடி முன்பக்கம் ஓரமாக தொட்டு பார்த்தோம்னா ஒரு எலும்பு இருக்கும். அதுக்கு ஒரு விரல் அளவுக்கு கீழே தூரம் அது ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்கும். இதுதான் குருத்து குத்தி வர்மம். காது ஒட்டி இருக்கும். இங்கே ஒரு பாயிண்ட். அதே மாதிரி மீண்டும் அந்த எலும்பு மேடான எலும்பு தொடரும் பாருங்க. அதுக்கு மேல் பக்கத்தில் ஒரு பள்ளம், ஒரு விரலளவு தூரத்தை பார்த்தோம்னா ஒரு பள்ளம் இருக்கும். அது செவி குத்தி வர்மம். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரெண்டுத்துக்கும் நாம் என்ன செய்கிறோன்னா, உங்கள் கட்டை விரலை வச்சுக்கிட்டோம் கீழே குருத்து குத்தியில், மேலே ஆள்காட்டை விரல் வச்சுட்டோம் செவி குத்தியில். அதே மாதிரி இடது பக்கத்தில் வச்சுக்கிட்டோம். சரிங்களா? வச்சுட்டு 2 விரலை வச்சுக்கிட்டு மெதுவாக ஒரு 18 எண்ணிக்கையில் அந்த பறவை மாதிரி அந்த கையை அசைக்கிறோம். 18 முடிஞ்ச பிறகு மெதுவாக செய்யணும். 1 2 3 அந்த மாதிரி ஒரு 18 எண்ணிக்கை. அந்த 18 எண்ணிக்கை முடிஞ்ச பிறகு ஒரு நிமிடம் ஓய்வு கொடுத்து மீண்டும் ஒரு 18, மீண்டும் ஒரு நிமிடம் ஓய்வு, மீண்டும் ஒரு 18. அது ஒரு 3 சுற்றுகள். காலையில் எழுந்திரிச்ச உடனே செய்யலாம், மாலையில் ஒரு முறை செய்யலாம். இது தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா அது விரைவில் நமது காது இரைச்சல் நம்ம விட்டு விலகும். இன்னும் நல்லா தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சோம்னா செவிடு தன்மையிலிருந்து நாம் மீண்டு வரலாம். இந்த குருத்து குத்தி வர்ம பிராணயோகா தொடர்ந்து செய்வோம். காது இரைச்சலிருந்து விடுபடுவோம், காது மந்தத்திலிருந்து விடுபடுவோம், செவிடிலிருந்து விடுபடுவோம். உங்கள் கண் ரவி வர்மன்.